இயற்கை உரங்கள போட்டு நம்ம செடிகள வளர்க்கும்போது, தேனீக்கள் நம்ம தோட்டத்த தேடி தானாக வருங்க. ஒவ்வொரு பூக்கள்லயும் இந்த தேனீக்கள் உட்காரும்போது, இந்த பூக்கள் வந்து பிஞ்சுகளா மாறுங்க. தேனீக்கள் உட்கார்ந்த பூக்கள் வந்து உதிர்ந்து போகாது. நமக்கு 100% பிஞ்சுகளா மாறிடும். இந்த பிஞ்சுகள் நாளடைவில காய்களா மாறி, நல்ல ஒரு திரட்சியான காய்கள் நமக்கு கிடைக்குது. இந்த காய்கள நம்ம வந்து இயற்கை முறையில விளைவிச்சு, நம்ம உடனே எடுத்து அத சமைக்கும்போது, அதோடைய டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்க இப்ப கார்டனுக்கு புதுசு அப்டின்னாக்கா, இந்த வீடியோவ பாருங்க. ரொம்ப ஈஸியா ஒரு 2 செடி முதல்ல நம்ம வச்சு அத எப்படி வளர்த்து, கார்டன்ல வந்து நம்ப ட்ரெய்னிங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்டிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து விதை போட்டு, இந்த நாத்துக்கள எடுத்து நடுறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டர் கேன் தான் எடுத்திருக்கேங்க. இந்த வாட்டர் கேன வந்து நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வச்சோம்னா, டேப் ரூட் செடிகள் வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட் அதாவது கொடி வகைகள், இந்த மாரியான செடிகளுக்கு நம்ம ஃபைப்ரஸ் ரூட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த கேன வந்து நானு இப்டி படுக்க போட்டுருக்கேன். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வைக்காம இப்டி படுக்க போட்டுருக்கேன். இந்த ஒரு செடிக்கு இந்த ஒரு வாட்டர் கேனோட மண்ணு வந்து சரியா இருக்குங்க. இப்ப 2 செடிகள் தான் நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டர் கேன்ல. இப்ப இந்த செடிகள் வந்து வளர்ந்து வந்து நமக்கு எப்படி காய்கள நமக்கு சிறப்பா குடுக்குது. ஒரு சிறப்பான அறுவடைய நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. 1 வாரம் கழிச்சு பார்க்குறேங்க. மண்ணுல நல்லா வேர் பிடிச்சு செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே இந்த சின்ன சின்ன களை செடிகள் இது ஆரம்பத்திலே நம்ம எடுத்துட்டோம்னா கைகள்ல ஈஸியா வந்துருங்க. இல்லைன்னா அதோட சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட்டா போயிருங்க. அதாவது நம்ம செடிக்கு போக வேண்டியதெல்லாம் இந்த களை செடிக்கு போயிரும். இந்த மாரி நம்ம எடுத்துட்டு அந்த மண்ண வந்து நம்ம லேசா லூஸ் பண்ணி விடணும். பிகினர்ஸ்க்கு வந்து கவனத்துல வைக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் வந்து இந்த களை செடிகள வாரம் ஒரு முறை எடுத்துட்டு, இந்த மண்ண லூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து பூச்சி விரட்டி, அதாவது பூச்சி தாக்குதல்கள் வந்து இந்த சின்ன பிளான்ட்ல எப்பவுமே அதிகமா இருக்கும். பிளான்ட் ஓரளவு வளர்ந்து வந்தா கூட அது தப்பிச்சிரும். நம்ம ஆரம்பம் தான் நம்ம முக்கியமா கவனிக்கணுங்க. இந்த இலைகளோட மேல கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த கோலம் போட்ட மாரி வெள்ளை வெள்ளையா ஆயிரும். இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் வந்து அந்த இலைகள் உள்ள அந்த சாறுகள உறிஞ்சு உணவா எடுத்துக்குங்க. அந்த பூச்சிகள விரட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேப்பெண்ணெ கரைசல்கள் வந்து நம்ம பயன்படுத்துறோங்க. இந்த வேப்பெண்ணெ கரைசல் பயன்படுத்தும்போது, சின்ன செடியா இருந்தா 1 லிட்டருக்கு 3 எம்எல், பெரிய செடியா இருந்தா 1 லிட்டருக்கு 5 எம்எல் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து 2 லிட்டரு வாட்டர் கேனுங்க. இதுல வந்து ஒரு 6 எம்எல் எடுத்து காதி சோப்போட மிக்ஸ் பண்ணி, தண்ணீல நல்லா கலக்கி, இப்ப இந்த செடிகளுக்கு நான் ஸ்ப்ரே குடுக்க போறேங்க. இந்த ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம கவனத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, செடிகள் வந்து வளர்க்கறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒரு 2 செடிகள் நம்ம வந்து வளர்த்து எடுத்துட்டோம்னா, நமக்கு ஆர்வம் வந்துரும். நான் கொடி வகைன்னு நெனச்சுட்டு தான் நான் இது வச்சேன். ஆனா அது பார்த்தா செடி வகையே ஆயிருச்சு. பரவால்ல ஏதோ ஒண்ணு. பாருங்க சாறு உறிஞ்சும் அந்த பூச்சி வந்து அந்த இலைகள்ல மேல உட்கார்றதுனால, அந்த கோலம் மாரி போட்ட மாரி ஒயிட்டா இருக்கு. இப்போ ஒவ்வொரு சமயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது, அந்த செடிகள் வந்து பெருசாயிட்டு வரும்போது, அந்த இலைகள வந்து அதாவது பழுக்கக்கூடிய இலைகள வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறணுங்க. இப்ப இலைகள நான் வந்து பின்னாடி திருப்பி செக் பண்ணிக்குவேன். இப்ப பாருங்களேன், பிஞ்சுகள் குட்டி குட்டியா உருவாயிட்டு இருக்கு பாருங்க. இதோ பூக்களும் கொத்து கொத்தா பூத்திருக்கு. இதோட பூக்கள் வந்து வயலட் கலர்ல இருக்கு. பார்த்தீங்களா? கட் பண்ண இலைகளுக்கு பேக் சைடு அஸ்வினி. அந்த கருப்பெரும்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான கவனத்துல வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பூக்களும், பிஞ்சுகளும் பிடிச்சிருக்கும்போது, நீங்க வேப்பெண்ணெய் கரைசல பூக்கள் மேல அடிச்சீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, அந்த பூக்கள் எல்லாம் கொட்டி போயிருங்க. எப்பவுமே அந்த பூக்கள் மேல வந்து வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அந்த பூக்கள் பூக்குற சமயத்துல யாருமே வேப்பெண்ணெய் கரைசல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எந்த ஒரு கரைசலும் நம்ம மேல அடிக்கக்கூடாது. அந்த தேமோர் கரைசல் சொல்லுவோம்ல, அத மட்டும் தான் நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணணும். அந்த தேமோர் கரைசல் குடுக்கும்போது, அந்த நெறைய பிஞ்சுகள் உருவாகும். வேப்பெண்ணெய் கரைசல் வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம குடுக்கக்கூடாதுங்க. அதனால நான் கீழ இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு நீங்க வெறும் தண்ணிய கூட நம்ம இலைகளுக்கு கீழ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்படி நம்ம வந்து வெறும் தண்ணிய வந்து நல்ல ஸ்பீடா பீய்ச்சி அடிக்கும்போது, அதுல ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும், முட்டைகள் இருந்தாலும் அது அப்படியே விழுந்துருங்க. 2 செடிகள கவனமா வளர்த்துட்டு வந்தா, அதுல நெறையா அதுலருந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, நமக்கு ஆர்வம் தன்னால வந்துருங்க.
மார்னிங் சன்லைட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்கு. தேனியும் அதை தேடி வந்துருச்சு பாருங்க. நம்ம இயற்கை முறையில் அந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கறனால தான் தேனீக்கள் வருதுங்க. நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை யூஸ் பண்ணால் நம்ம தோட்டத்துக்கு தேனி வருமா? வராது. பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோன்னா தேனீக்கள்லாம் கண்டிப்பாக வராது. நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடும். தேனீக்கள் இருந்தால் தோட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது உழவனின் நண்பன் மண்புழும்பாங்க. அடுத்தது வந்து இந்த தேனி தான். பாருங்க, ஒவ்வொரு பூக்களையும் அழகாக உட்காந்து சில செகண்ட் தாங்க உட்காரும். காலையிலேயே வந்துடுதுங்க. அதாவது இந்த சன்ரைஸ் ஆகும்போதே வந்துடுறாங்க. வந்துட்டு சுறுசுறுப்பாக அவங்க வேலைகளை ஆரம்பிச்சிடுறாங்க. இது மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப உதவி புரியுதுங்க. இந்த மாதிரி தேனீக்கள் வர தோட்டத்தில் பிஞ்சுகள் வந்து அதிகமாக பிடிக்கும். பிஞ்சுகள் வந்து அதிகமாக பிடிச்சா நமக்கு காய்கள் நிறையா உருவாகும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா யூரியா அதாவது செயற்கை உரங்கள் அது கிடைக்கல அப்படின்னா ரொம்ப விவசாயத்துக்கு பாதிப்பு, உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியாதுன்னு இந்த சூழலில் இருந்துகிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி இயற்கை முறைக்கு மாறிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நோய் நொடியும் வராது. அதே போல் இந்த உரத்துக்காக நம்ம எந்த நாட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கணுங்க. இப்போ பாருங்கள், 2 செடிகளும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 செடிகளை வளர்த்து அதிலிருந்து நீங்கள் வந்து காய்களை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட்டையும் பார்த்துட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஒரு விவசாயம் மாறிடுவீங்கிறது சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பச்சை நிற கோழி அவரை. அடுத்தது சிவப்பு நிற கோழி அவரை வச்சிருவேன். இது பச்சை நிற கோழி அவரை. இந்த தட்டை அவரை விட இந்த பச்சை நிற கோழி அவரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒரு செடி வீதம். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு 4 செடி வச்சோம் அப்படின்னா போதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு செடி. 5 பேர் இருந்தோம்னா 5 செடி, இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். இது வந்து நான் எடுக்கிறது வந்து முதல் அறுவடை. முதல் அறுவடை எப்போவுமே கொஞ்சம் காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், டியூபு மாதிரி இருக்கும். உள்ளே வந்து உடைக்கும் போது கொஞ்சம் பொல்லையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. லேசாக இப்படி சுற்றி விட்டால் போதுங்க, அப்படியே வந்துடும். அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடும். பூக்களும் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே சமயம் காய்களும் நமக்கு ஈஸியாக வந்துடும். முதல் அறுவடையில் எப்போவுமே காய்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ தான் காய்க்க தொடங்கியிருக்கு. அந்த தேனீக்கள் வந்து போனதுனால அப்படியே அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாமே நமக்கு காய்களாக உருவாயிருச்சுங்க. இது வந்து இப்போ நான் எடுக்கக்கூடியது வந்து 2வது அறுவடைங்க. 2வது அறுவடையில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து விதைகள் சேகரிக்கணும் அப்படின்னாலும் முதல் அறுவடை 2வது அறுவடை விட்டுட்டு ஒரு 3வது அறுவடை அந்த மாதிரி எடுக்கிற அந்த காய்களை முத்த விட்டுட்டோம்னா அதை வந்து நம்ம விதைகளுக்காக பயன்படுத்திக்கலாம். முதல் அறுவடை காய்களை வந்து விதைக்காக விடக்கூடாது, லாஸ்ட் அறுவடை காய்களையும் விதைக்காக நம்ம விடக்கூடாது. 2க்கும் மீடியமாக இருக்கிற அந்த காய்களை வந்து நம்ம விதைக்காக விட்டோம் அப்படின்னா அது நல்ல திரட்சியாக வருங்க, செடி நல்லா வளரும். இப்போ நான் இப்போ எடுக்கக்கூடியது வந்து 2வது அறுவடை. இதில் வந்து முதல் அறுவடை விட காய்கள் வந்து அதிகமாக நம்ம எடுக்கலாம். இப்போ இது ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் கிடைச்சிருக்கு. பூக்கள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ காய்கள் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது செடியில் இருக்கிற பூக்கள் எல்லாமே நமக்கு காய்களாக மாறிட்டு வருது. இதில் கொஞ்சம் முத்த நம்ம எடுத்துடணுங்க. இதில் இருக்கிற எல்லா காய்களையும் எடுத்தாச்சு. 2வது அறுவடையில் அதிக காய்கள் கிடச்சிருக்குங்க. இப்படி ஒரு 4 செடி இருந்தால் போதுங்க, ஒரு நேரத்துக்கான காய்கறி செலவு நமக்கு மிச்சமாகும். மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக காய்கள் நமக்கு கிடைக்காது. காரணம் என்னென்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாமே காய்களாக மாறிடுச்சு. மண்ணை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த மண்புழு உரங்கள் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் அறுவடை வந்து நம்ம சிறப்பாக எடுக்க முடியும். 2 செடிகளுக்கும் ஒரு 2 கைப்பிடி, ஒவ்வொரு செடிக்கும் 2 கைப்பிடி மண்புழு உரம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த மண்ணோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க.
உடனே எதுக்காக தண்ணி குடுக்குறோம்? ஏன் ஈவினிங் வந்து நம்ம மண்புழு உரம் குடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிடுறேன். அந்த மண்புழுல சின்ன சின்ன அந்த முட்டைகள் இருக்குங்க. அது வந்து மண்புழுவா உருவாகும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து ரொம்ப தேவைப்படுது. அப்பதான் அது மண்ணுக்குள்ள போய் பெருகி நல்ல வளமான மண்ண உருவாக்கும். இதே நம்ம வந்து வெயில்ல குடுத்துட்டு அப்படியே தண்ணி இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த மண் புழுக்கள் வந்து சின்ன அந்த மண் புழுக்கள் வந்து இறந்துரும். அதுக்காக தான் ஈவினிங் குடுத்துட்டு தண்ணி குடுக்குறோம். குளிர்ச்சியா இருக்கறக்கு. மண்புழு உரம் குடுத்ததுக்கு அப்புறமா அறுவடை. இனி என்னங்க இதே தான் தொடர்ந்து நம்ம செய்ய போறோம். 2 ஹார்வெஸ்ட் எடுக்க போறோம். அப்புறம் உரம் குடுக்குறோம். தண்ணி குடுக்குறோம். கிளறி விடுறோம். நம்ம என்ன அவங்களுக்கு செய்றோமோ, அத விட பல மடங்கு நமக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ப நமக்கும் அந்த செடிகளுக்கும் உள்ள உறவு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கிறோமோ, அத விட பல மடங்கு நமக்கு அவங்க பலன் தருவாங்க. இப்ப பார்த்தீங்களா, ஒரு 2 செடியில எவ்வளோ அறுவடை எடுத்தாச்சு. ஒரு 3, 4 அறுவடை நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் போய் 2 செடி வைக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து நெறைய செடிகள வச்சு, நீங்களும் வெற்றி பெறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.